1.2ல ஃபோர்த் சம்மு. கபிலன்கிட்ட மொத்தம் 10 பென்சில் இருக்குது. அதில் 2 பென்சிலு செந்திலுக்கும் 3 பென்சிலை கார்த்திக்கும் கொடுத்துறான். அப்போ அவன்கிட்ட எவ்வளோ இருக்கும்? இது -2 -3 -5. அவன்கிட்ட இருந்தது 10, அதுலேருந்து -5 கழிச்சோம் அப்படின்னா பெரிய சைன் போட்டுங்க. 10 - 5 5. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? அவன்கிட்ட 5 பென்சில் இருக்குது. மறுநாளும் அவன்கிட்ட 5 பென்சில் தான் இருக்கும் இல்லையா? ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு 6 பென்சில் அவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. கொடுத்தா மொத்த பென்சில் எவ்வளோ? 11. இந்த 11 பென்சிலில் அவன் பாப்பாவுக்கு அவன் 8 பென்சிலை கொடுத்துறான். மீதி எவ்வளோ இருக்கும்? 3 பென்சில் இல்லையா? அப்போ கபிலன்ட்டு கையில் இருக்கிறது 3 பென்சில். புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். 5th சம்மு எக்ஸசைஸில் 1.2ல 5th சம்மு. இப்போ இங்கே பாருங்கள், லிஃப்ட்டில் இங்கே இருக்கேன் நான், சரியா? இந்த இடத்துல 0 பாயிண்ட்னா கிரவுண்டு ஃப்ளோரு அதை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன், சரியா? பூமிக்கு அடியில் போகிற ஒரு 5-6 ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு 5-6 ஃப்ளோர் இருக்குது, அப்படி கன்சிடர் பண்ணிக்கங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்னால் என்னது? தரமட்டத்துலேருந்து, சரியா? தரமட்டத்துலேருந்து பூமிக்கு அடியில் 5-6 ஃப்ளோர் இருக்குது, தரமட்டத்துலேருந்து பூமிக்கு மேலே 6 ஃப்ளோர் இருக்குது, இப்படி கன்சிடர் பண்ணிங்க. இப்போ இங்கேருந்து நான் 5 ஃப்ளோரு கீழே போகிறேன். அப்போ எங்கே இருப்பேன் பாருங்கள், 1 2 3 4 5. அப்போது -5 ஃப்ளோரில் இருப்பேன் நான், ஓகேவா? இந்த நம்பர் லைனில் பார்த்த மாதிரி தான் சம்ம இதுவும். இப்போது இந்த -5 ஃப்ளோர்லேருந்து நான் 10 ஃப்ளோரு மேலே போகிறேன். இப்போ எந்த ஃப்ளோரில் இருக்கும் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது +5 ஃப்ளோரில் இருப்பேன். நல்லா கவனிங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன், அது 0ன்னு எடுத்துக்கிறேன். பூமிக்கு அடியில் ஒரு 6 ஃப்ளோர் இருக்குது, பூமிக்கு மேலே ஒரு 6 ஃப்ளோர் இருக்குது இல்லையா? கீழே இருக்கிறதுலாம் மைனஸு, மேலே இருக்கிறதுலாம் ப்ளஸ்ஸு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நான் போகிறேன், 5 ஃப்ளோரு போனவன் அங்கேருந்து ஒரு வேலையாக நான் 10 ஃப்ளோர் தாண்டி போகணும், 10வது ஃப்ளோருக்கு போகணும். 10வது ஃப்ளோர்னால் இங்கேருந்து 10வது ஃப்ளோருக்கு போகணும், சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து 10வது ஃப்ளோருக்கு போகணுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கேருந்து 10 ஃப்ளோரை கடந்து போகிறேன் அப்படின்னா அது +5 ஃப்ளோரில் இருப்பேன். நம்பர் லைன் மாதிரி தான் அதுவும், சரிங்களா? கலாக்கு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி 102 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் இருக்கிற ஜுரம், சரிங்களா? அதுக்கப்புறம் மருந்து எடுத்த பிறகு ஆஃப்டர் மெடிசன் -2 டிகிரி குறைஞ்சிருச்சு, சரியா? அப்போ அவள்கிட்ட எவ்வளோ இருக்கும் டிகிரி, எவ்வளோ ஹீட் இருக்கும் பாடி டெம்பரேச்சர்னு பார்த்தா இது குறைஞ்சிருக்குது இல்லையா? மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி 102 டிகிரி, மருந்து எடுத்த பிறகு 2 டிகிரி குறைஞ்சிருக்குதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? 2 மட்டும் தான் மைனஸ் ஆகும் இல்லையா? 102ல் 2 போயிடுச்சுன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹைட், ஓகேங்களா? இப்போ என்ன பாருங்கள், வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு -17 டு கெட் 19. என்ன சொல்கிறாங்கன்னா, -17 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு -19 கிடைக்குன்னு கேட்குறாங்க. இப்போது ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் அப்படியே எழுதிங்க, x = -19 இல்லையா? இப்போ இந்த நம்பரை இந்த பக்கம் கொண்டு வரணும். இது மைனஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் ஆகிடும். அப்போது +17. அப்போ பாருங்கள், -19 +17 கழிச்சா எவ்வளோ வரும்? -2 இல்லையா? -2. அப்போது x = -2. அப்போ பாருங்கள், இதை நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். -17 கூட -2 ஆட் பண்ணால் -19 வரும், சரிங்களா? இதுதான் ப்ரூஃப். இது இப்போது 8th சம்மு. A student was asked to subtract -12 from -47. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, -12லேருந்து -47லேருந்து -12 மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு கிடைக்கும் போது ஆன்சர் என்னன்னா 30ன்றாங்க. நல்லா கவனிச்சிங்க, நான் -47லேருந்து -12 கழிச்சுன்னா -30 வருதுன்றாங்க. இது கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்க போகிறேன். -47 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இல்லையா? +12 -47 +12 பெரிய நம்பர் சைன் தான் போடணும் இல்லையா?
7ல் 2 போச்சுன்னா 5, 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போது ஆன்சர் என்ன வருது? -35 வருது. இது கரெக்டானு பாருங்கள். -30 கொடுத்துக்குறாங்க. ஆனால் ஆன்சர் வந்து -35 வருது. அப்போது இது தப்பான ஆன்சரு. இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.